5 ஏக்கர் பஸ் ஸ்டாண்டு கொடுத்தது, 13 ஏக்கர் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. உள்ளச்சு ஓட்டில் ஜெயிக்கணும்னா இந்த இடத்துல மீண்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆடா சார். இது முழுக்க ஒரு நிமிஷம் தான் சார். சரியா டிவியா ஒன்றை மாதிரி தான் விழுப்புரத்தில் சொன்னால் பஸ் ஸ்டாண்டே புது இடம் போகக்கூடாது, பழைய இடத்துல இருக்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன். இங்கே வச்சா என்ன பஸ் ஸ்டாண்ட்? அது வேற ஒருத்தர் இடம் அவங்க தான் வழி மட்டும் கொடுக்குறாங்க, வழி மட்டும் கொடுக்குறாங்க. பப்ளிக் சார் பஸ் ஸ்டாண்டு வந்து பொதுமக்களுக்கு எந்த வித பலனும் கிடையாது சார். இது முழுக்க 18 ஏக்கர் ஒரே குடும்பத்து சொத்துங்க. 5 ஏக்கர் பஸ் ஸ்டாண்டு கொடுத்தது, 13 ஏக்கர் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த இடத்துல திருப்பூரில் நீங்கள் வந்து போன வாட்டி 63 ரோட்டில் ஜெயிச்சிங்க. அதோட அடுத்த வாட்டி நீங்கள் 1 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கணும்னா இந்த இடத்துல மீண்டும் பஸ் ஸ்டாண்ட் ஆடா சார். இது முழுக்க ஒரு நிமிஷம் தான் சார். இது பப்ளிக் பர்பஸாக பண்ணுறோம், பிஸ்னஸ் பர்பஸாக பண்ணுறோங்க சார். சரியா டிவியா ஒன்றை மாதிரி தான் விழுப்புரத்தில் சொன்னால் பஸ் ஸ்டாண்டே புது இடம் போகக்கூடாது, பழைய இடத்துல இருக்கணும். அந்த எனக்கும் தெரியும் எல்லாம். நானும் திருக்கோயிலூர்காரன் தான். பப்ளிக் கேளுங்க, கருத்தை கேளுங்க. பப்ளிக் காமிங்க, நான் தான் சொல்கிறேன். பண்ணுறேன் டவுனில் காமிங்க, எந்த காமி 5 ஏக்கர் யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா சொல்லுங்கள். அதை நான் பார்த்துக்கிறேன். விழுப்புரத்தில் அவுட் ஆஃபில் நம்ம வச்சு தான் பண்ணோம். அவுட் ஆஃபில் நல்ல வளர்ச்சி அதை விட ரொம்ப எதுவுமே இல்லையா சார்? 5 ஏக்கர் வர வேணாம், நம்ம வாங்கி தானே சார். வளர்ச்சி அடையா இல்லையா பாரு சார். நம்ம தேர்வு செய்யணும் சார். ஒரே இடத்த நம்ம தேர்வு செஞ்சு அதையும் நம்ம பிளான் பண்ணிக்க முடியாதுல்ல சார். 4-5 இடத்த நம்ம தேர்வு செய்யணும் சார். கண்டிப்பா. அது நீங்க அதை பத்தி எதுவுமே கருத்து கணிப்பு எதுவுமே வைக்கலையா சார்? கருத்து கணிப்பு கேட்டுலாம் வைக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லாம் சார். பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி கேட்கும் போது நான் கருத்து கேட்பு என்ன பண்ணாங்க தெரியுமா? கலைஞர்த்தே போய் சொன்னாங்க விழுப்புரத்தில் வேணாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாம் எங்கள் கடையெல்லாம் பாதிக்கும்னு பெரிய காலனி பூரா போய் சொன்னாங்க. அப்போ நான் தான் சொல்லி அது வந்து ஏறி போகிற போக்கு இடத்துல பர்மிஷன் வாங்கி நல்லது செய்யணும். நல்லது தான் நானும் செய்யணும். சொல்லலை, இதுவும் நல்லதுக்கு தான். கண்டிப்பாக பாரு எப்படி இது டெவலப் ஆகுது. ஒன்றுமே இல்லாத இடம். நம்ம ஒரு 4-5 இடத்த தேர்வு செய்து அதில் ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ண தான் நல்லா இருக்கும். வேற இடம் சொல்லு, நீ எங்க வேற இடம் சொல்லலாம். நானும் பார்க்குறேண்ணா. சொல்லு, கண்டிப்பாக பார்க்குறேண்ணா. சொல்லு கண்டிப்பாக பார்க்குறேண்ணா. சொல்லு. நீங்கள் ஐயா பொதுமக்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணுன்றதால ஒரு அடுத்து டெவலப் ஆகணுன்றது அந்த மாதிரி எவ்வளோ தூரம் வரும் பஸ் ஸ்டாண்டு கிட்ட? 1.5 கிலோமீட்டரில் வரும் சார். 1.5 கிலோமீட்டர் சார். அங்கேருந்து வந்து திருவள்ளூர்லேருந்து பஸ் ஏறணும். நான் என்ன பண்ணுறேன்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.